தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் மருமகனுக்கு எம்எல்ஏ சீட், துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுகவில் மருமகனுக்கு எம்எல்ஏ சீட், துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுகவில் யாருக்கு, எந்த மருமகனுக்கு எம்எல்ஏ சீட்டு, எந்த மருமகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி? அது வேறு யாரும் இல்லை, தற்பொழுது முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவருடைய மருமகனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படுகிறது. அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்படுது. அவருடைய மருமகன் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் சபரீசன், திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவர். அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட உள்ளது. திருநெல்வேலியில் திமுக நல்ல ஸ்ட்ராங்காக உள்ள தொகுதியில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படுகிறது. அவர் வெற்றி பெற்றால், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சபரீசனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. ஏனென்று சொன்னால், வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுகிற வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு சபரீசனிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. சபரீசன் சுட்டிக்காட்டுபவர்களுக்கே இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆகவே உதயநிதி, கனிமொழியை விட திமுகவில் ஒரு அதிகாரமிக்க மையமாக சபரீசன் மாறியுள்ளார். ஆகவே சபரீசனுக்கு இந்த முறை எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படுது, துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. இதற்கு காரணம், உதயநிதிக்கு அரசியலில் ஆர்வம் கிடையாது, நிர்வாகத்தில் ஆர்வம் கிடையாது. அதனால் அவர் சமீப காலமாக கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட விருப்பமில்லை. மேலும் தலைமைச் செயலகத்துக்கு கூட அடிக்கடி வரமாட்டேங்கிறாப்புல. அவர் திரைப்படத்தில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாப்புல. அதனால் அரசியலில் ஆர்வம் உள்ள சபரீசனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. திமுகவின் மற்றொரு அதிகார மையமாக சபரீசன் மாறத் தொடங்கியுள்ளார்.